வீர பேச்சு, விவேக பேச்சு, மக்களுக்காக தொண்டிலனால அவர் பேச்சாலே நிறைய செய்வார். விஜய் பேசுறாரா? விஜய் எல்லாம் பேசுறாங்க. அனில் குந்திகன் சொல்லுவாரு, அது ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பேப்பர் பார்த்து படிப்பாங்கன்னா அவர் ஒரு பேப்பர் கூட பார்க்காத அப்படியே பேசுவார். மனசுல இருக்கிறத வெளிப்படையா காமராசர் மாதிரி வெளிப்படையா பேசுறதுல அவரு தலைவர். வீக்கெண்ட் போகும்போதெல்லாம் கண்டிப்பா சேரெல்லாம் தூக்கிட்டு போனதுலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நிறைய தடவை நியூஸ்லயே பார்த்திருக்கோம். ஆனா நாம் தமிழர் கட்சியில சேர் அடுக்கி வச்சுட்டு எப்பயுமே ஒரு நீட்னஸ் இருக்கும். அந்த இடத்த வாட்டர் பாட்டில் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போவாங்க. அதே மாதிரி அந்த இடம் எல்லாம் கரெக்டா எப்படி ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு அதே மாதிரி அந்த இடத்த திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி சீமான் பெரியப்ப பேசுறப்போ நடுவுல யாரும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரி என்ன ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி என்ன முக்கியமான வண்டிங்க அதெல்லாம் வரும்போது அவரு மரியாதை தனியா கொடுப்பாரு. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு வரும்போது பாதுகாப்பு நிறையவே இருக்கும். லேடிஸ்க்கு ஒரு சைடு வச்சாலும் ஜென்ஸ் சைடு வைப்பாரு. அதே மாதிரி லேடிஸ்க்கு அதிக பாதுகாப்பும் இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ டிவிக்கு இது கரூர் மாநாட்டுக்கு போயிருந்தப்ப நிறைய பேர் 42 பேர் 43 பேர் இறந்தாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம பாதுகாப்பா பாத்துக்குவாங்க. அதே மாதிரி இப்ப ஒசூர் சைடு டிவிகேல மாநாடு வச்சிருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் போலீஸ்காரன் கையெல்லாம் கடிச்சாங்க. சில ஜாம்பிஸ் மாதிரிலாம் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியிலன்னு வரும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒழுக்கமாவும் அந்த ஒழுக்கமான தலைவனை தேடி உண்மையான தலைவனை தேடி வர்றதுனால அந்த கொள்கைகளும் நல்லா இருக்கும். அதனால எனக்கு நாம் தமிழர் கட்சி. வீர பேச்சு, விவேக பேச்சு, மக்களுக்காக தொண்டிலனால அவர் பேச்சாலே நிறைய செய்வார். விஜய் பேசுறாரா? விஜய் எல்லாம் பேசுறாங்க. சரி, இவனுக்கு அண்ணன் சீமான் பேசும்போது பேசுறதுல எது ரொம்ப பிடிக்கும்? பேசுறதுல எல்லாம் கத்தி கத்தி சத்தமா பேசுவார்ல, அதுதான் கருத்து சொல்லி நல்லா சத்தமா பேசுவார்ல, அதுதான் போல்டா பேசுவார். நல்லா முக்கியமான பஞ்ச் டைலாக் அனில் குந்திகன் சொல்லுவாரு, அது ரொம்ப பிடிக்கும். அப்பா என்ன காரணம்? அப்பா கேட்டிருக்கேன், ஏன்பா சீமான் மட்டும் எவ்வளவோ பேர் இருக்காங்க, விஜய் வந்திருக்காரு, திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, ஏன் சீமான் அப்படி கேட்டிருக்கேன். எல்லாரும் பேப்பர் பார்த்து படிப்பாங்கன்னா அவர் ஒரு பேப்பர் கூட பார்க்காத அப்படியே பேசுவார். மனசுல இருக்கிறத வெளிப்படையா காமராசர் மாதிரி வெளிப்படையா பேசுறதுல அவரு தலைவர். காமராஜர் அவர்கள் எல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தது? அப்பா அடிக்கடி சீமானோட பேச்சு வருது. இந்த சாரெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, அதெல்லாம் நீ எடுத்து வச்சிருக்கியா? எடுத்து வச்சிருக்கேன். யாருக்கு சொல்லி கொடுத்த சாரெல்லாம் எடுத்து வைக்கணும், எல்லாம் நீட்டா இருக்கணும் அப்படின்றது அப்பா தானே சொல்லி கொடுத்தாரு. அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா தாவேக கூட்டம் பார்த்தோம்னா ஃபுல்லா சேர்லாம் உடைச்சு போட்டு ஆனாலும் உனக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டுல நீ ஸ்கூல் படிக்கிறத ஸ்கூல்ல எல்லாம் எல்லாரும் தாவேக சொல்லுவாங்கல்ல, அப்ப நீ என்ன சொல்லுவாங்க? ஸ்கூல்ல அதை பத்தி எல்லாம் எதுவும் பேச மாட்டேன். ஸ்கூல்ல பேச மாட்டாங்க, அரசியல் நீங்க சொல்லுங்க. சேர்ல அடிக்க வைக்கிறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ரொம்ப ஒழுக்கமா நடத்துறாங்க, சேர்ல உடைச்சிருவாங்க அந்த இடத்துலயும். நம்ம டிவிக்கேன்னு போகும்போதெல்லாம் கண்டிப்பா சேரெல்லாம் தூக்கிட்டு போனதுலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நிறைய தடவை நியூஸ்லயே பார்த்திருக்கோம். ஆனா நாம் தமிழர் கட்சியில சேர் அடுக்கி வச்சுட்டு எப்பயுமே ஒரு நீட்னஸ் இருக்கும். அந்த இடத்த வாட்டர் பாட்டில் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போவாங்க. அதே மாதிரி அந்த இடம் எல்லாம் கரெக்டா எப்படி ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு அதே மாதிரி அந்த இடத்த திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி சீமான் பெரியப்ப பேசுறப்போ நடுவுல யாரும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரி என்ன ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி என்ன முக்கியமான வண்டிங்க அதெல்லாம் வரும்போது அவரு மரியாதை தனியா கொடுப்பாரு. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு வரும்போது பாதுகாப்பு நிறையவே இருக்கும். லேடிஸ்க்கு ஒரு சைடு வச்சாலும் ஜென்ஸ் சைடு வைப்பாரு. அதே மாதிரி லேடிஸ்க்கு அதிக பாதுகாப்பும் இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ டிவிக்கு இது கரூர் மாநாட்டுக்கு போயிருந்தப்ப நிறைய பேர் 42 பேர் 43 பேர் இறந்தாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம பாதுகாப்பா பாத்துக்குவாங்க. அதே மாதிரி இப்ப ஒசூர் சைடு டிவிகேல மாநாடு வச்சிருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் போலீஸ்காரன் கையெல்லாம் கடிச்சாங்க. சில ஜாம்பிஸ் மாதிரிலாம் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க.
ஆனா நாம் தமிழர் கட்சியிலன்னு வரும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒழுக்கமாவும் அந்த ஒழுக்கமான தலைவனை தேடி உண்மையான தலைவனை தேடி வர்றதுனால அந்த கொள்கைகளும் நல்லா இருக்கும். அதனால எனக்கு நாம் தமிழர் கட்சி. பசங்களை எப்படி வளர்த்துருக்கீங்க? என்ன காரணம் இவ்வளவு அரசியலமைப்பு காரணம் என்ன? இவ்வளவு நல்லா பேசுறாங்க. எப்படி சொல்றது, பசங்க ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்கு. இப்போ நாங்க வந்தோம்னா கூட இதோ மணி 10 குழந்தைங்களை பாதுகாப்பா இட்டுட்டு போறோம். மத்த இதுல நாங்க அப்படி பார்க்கல. இது வரைக்கும் நாங்க 2 எலெக்ஷன் 3 எவ்வளவு ஓட்டு போட்டிருக்கோம். இதே மாதிரி கூட்டத்துக்கு போயிருக்கோம். இந்த அளவுக்கு இதுவா இருந்தது இல்ல. அதனால இப்போ வந்து குழந்தைங்களை சேர் எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஒழுக்கம் எல்லா இடத்துலயும் பழகும். பாக்குறாங்கல்ல, அது நாங்களும் சொல்லி தரோம். பாக்குறாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஆமா. நன்றி.